எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 8க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, டேஸ் என்பவை பாறைகள், கற்கள், கோவில் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மீது செதுக்கப்படும் வாசகங்களாகும். இதுக்கு சரியான விடை பொறிப்புகள். இரண்டாவது கேள்வி, கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். தேவதானம். தேவதானம். மூன்றாவது கேள்வி, டேஸ்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, சோழர்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது. முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறும் நூல். முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறும் நூல் தாஜ் உல்மா அசீர். தாஜ் உல்மா அசீர். அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொராக்கோ நாட்டு அறிஞர். அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொராக்கோ நாட்டு அறிஞர் இபன் பதூதா. இபன் பதூதா. அடுத்து, டேஸ் கல்வெட்டு ஒரு பிரம்மதேய கிராமத்தின் நிர்வாகம் குறித்து விவரித்து கூறுகிறது. இதுக்கு சரியான விடை உத்திரமேரூர் கல்வெட்டு. உத்திரமேரூர் கல்வெட்டு. ஆப்ஷன் பி. தங்க நாணயங்கள் மீது பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதித்து தன்னுடைய பெயரையும் பொறித்தவர் யார்? முகமது கோரி. முகமது கோரி. அடுத்து எட்டாவது கேள்வி, ஒரு டேஸ் என்பது 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டிருந்தது. ஜிட்டல். ஜிட்டல். அடிமை வம்சத்தைச் சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மாமூதுவால் ஆதரிக்கப்பட்டவர். அடிமை வம்சத்தை சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மாமூதுவால் ஆதரிக்கப்பட்டவர். மின்கஜ் உஸ் சிராஜ். மின்கஜ் உஸ் சிராஜ். ஆப்ஷன் பி. அடுத்து 10வது கேள்வி, கிபி 1420 விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி யார்? கிபி 1420 விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி நிக்கோலோ கோண்டி. நிக்கோலோ கோண்டி. தவறான இணையை கண்டறியவும். ஆப்ஷன் சி, இபன் பதூதா. தாவுயுக் இ ஹிந்த் என்பது தவறு. மீதிலாம் பாருங்க, மதுரா விஜயம் கங்காதேவி, அபுல் பாசல் ஐனி அக்பரி, அமுக்த மால்யதா கிருஷ்ணதேவராயர். 12வது கேள்வி, பொருந்தாததை கண்டுபிடி. பொருந்தாததை கண்டுபிடி. பயண குறிப்புகள். பயண குறிப்புகள். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? நாதமுனி. நாதமுனி. ஆப்ஷன் ஏ. அடுத்து 14, தசுக் எனும் வார்த்தையின் பொருள் யாது? சுயசரிதை. சுயசரிதை. அடுத்து, ஜஹாங்கீர் எழுதிய நினைவு குறிப்பின் பெயர். ஆப்ஷன் பி, தசுக் இ ஜஹாங்கீரி. ஆப்ஷன் பி.
ஆப்ஷன் பி. அடுத்து, பேரரசர் அவுரங்கசீப்பின் காலத்தைச் சேர்ந்த அரசவை அறிஞர். பேரரசர் அவுரங்கசீப்பின் காலத்தைச் சேர்ந்த அரசவை அறிஞர். காஃபி கான், ஆப்ஷன் பி, காஃபி கான். அடுத்து, திருவேளங்காடு செப்பேடுகள் டேஸ் சேர்ந்ததாகும். முதலாம் ராஜேந்திர சோழனை சேர்ந்ததாகும். டேஸ் என்பது கல்விக்கூடங்களை பராமரிப்பதற்கான நிலமாகும். சாலபோகம், சாலபோகம். பெரிய புராணத்தை தொகுத்தவர் சேக்கிலார், சேக்கிலார். தாரிக் என்ற சொல்லின் பொருள் வரலாறு, வரலாறு. முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து தெற்கே அமைந்திருந்த டேஸுக்கு மாற்றினார். முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து தெற்கே அமைந்திருந்த தேவகிரிக்கு மாற்றினார். அடுத்து, பிராமணர் அல்லாத உடைமையாளர்களுக்கு சொந்தமான நிலங்கள். பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்கள். வேளாண் வகை, வேளாண் வகை. ஆப்ஷன் ஏ. உத்திரமேரூர் கல்வெட்டுகள் தெரிவிப்பவை கிராம நிர்வாகம். ஆப்ஷன் சி, கிராம நிர்வாகம். இருபத்தி நான்காவது கேள்வி, வளைவுகள் மற்றும் குவிமாடங்கள் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தியவர்கள். வளைவுகள் மற்றும் குவிமாடங்கள் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தியவர்கள் டெல்லி சுல்தான்கள். தேவாரம் மற்றும் திருவாசகம் ஆகியவை தொகுக்கப்பட்ட காலம் சோழர்கள் காலம், சோழர்கள் காலம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 8க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியும் உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.